சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை திரு சி கொண்டப்பன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பித்தார்கள். இயற்பகைக்கும் அடியே இளையாந்தல் குடிமாறன் அடியார்க்கும் அடியே வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியே குந்தையால் விரமந்தற்கடியேன் நல்லிமன் முல்லையம்பர் அமர் நீதிக்கடியேன் ஆரூரும் ஆரூரும் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியே ஏனாதிநாதந்த நடிகார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரிற் கலையந்தம் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடிகார்க்கும் அடியேன் அதை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூர் ஆரூரில் அம்மானுக்கு ஆடு மும்மையால் உலகாண்ட முத்துக்கும் அடியே முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியே உலகாண்ட பசுபதிக்கும் அடியே செம்மையே திருநாளே போவார்க்கும் அடியே திருக்குறிப்பு தொண்டரும் அடியாக்கும் அடியே செம்மையே
செம்மையே நடினி தத்தவரி வலிதனி வதாலி பபடி செம்மையான் செம்மையே செம்மையா கொண்டு திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், சுந்தரர் இந்த நில உலகத்திலே ஏன் பிறந்தார்? சுந்தரருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். சிவனே சுந்தரர் அல்லவா? ஆமா, சிவன்தான் சுந்தரர். அவர் கைலாய மலையில் இருந்தார். இந்த நில உலகத்திலே அவர் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கைலாயத்தில் இருந்தவர் நில உலகத்தில் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் நான் சொல்ல போனேன்னா நான் முன்னாடி 2-3 தடவை நான் சொல்லி இருக்கிறேன். அது சொல்லும் போது இந்த வரலாறு சொன்னவர் சேக்கிழார் என்ன சொன்னார்? இந்த திருத்தொண்ட தொகையை பாட வேண்டித்தான் அவர் இந்த நில உலகத்துக்கு வந்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார். தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் இதுக்கு விரிவாக சொல்லுகிறவர் இல்லையா? ஆமா. அந்த திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சைவர்களாக இருக்கிறவர்கள் சொல்லணும் என்பது நியதி. இன்னைக்கு திருத்தொண்டர்களுக்கு தலைவராக இருக்கிறவர்களோ அல்லது திருத்தொண்டர்களாக இருக்கிறவர்களோ அந்த சைவ நெறியில் இல்லை, அந்த வழியில் அவர்கள் இல்லை. அப்படி என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த சைவத்துக்கு தலைவர் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்களே தவறாகத்தான் நடக்கிறார்கள். நான் பார்த்தவர்கள் ஒரு தலைவர்களே தவறாக நடக்கும்போது அப்புறம் கீழே இருக்கிறவங்க தவறாக நடக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே, இல்லையா? ஆமா. அப்படி இந்த திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சைவர்களாக இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும் என்பது நியதி. அதப்போல நடக்கிறதுங்கிறது ஒரு சிரமம், முடியாத வேலை. அவர்கள் செய்தார்களேன்னு நினைத்து கும்பிடவாது செய்யலாம், இல்லையா? திருத்தொண்டரை எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளையை அறிந்து கூட அவர் சாப்பாடு போடுறதுக்கு தயாரா இருந்தார். இன்னைக்கு சைவனா இருக்கிறவன் சாப்பாடு போடுறதுக்கு தயாரா இல்ல. எத்தனையோ நாட்களா போட்டு கொடுத்த சாப்பாடவே நிறுத்தின சைவங்கள்லாம் இருக்கான் இங்க இந்த நாட்டுல, இல்லையா? ஆமா. சைவர்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டதெல்லாம் நிறுத்திவிட்டு இன்னைக்கு சைவத்தை பற்றி மேடையில பேச வர்றார்கள் எத்தனையோ பேர். ஒருத்தனு கூட சாப்பாடு போடுறதில்லை, போட்டுக்கொண்டு இருந்ததையே நிறுத்திவிட்டாங்க. அதுதான் ஆச்சரியம் அதுல, இல்லையா? புதுசா நீங்கள் முன்னும் போட வேண்டாம். இதுக்காக நிபந்தம் இருக்கு, இதுக்காக அரசர்களும் பொதுமக்களும் கொடுத்த பணம் இருக்கு.
அதையெல்லாம் தன்னுடைய சொந்தக்காரன் வீடு கட்டுறதுக்கும் தான் வீடு கட்டிக்கிட்டு வாழறதுக்கும் வச்சுக்கிறாங்களே தவிர சைவத்துக்கு அதை செய்யல. இது மறைபொருளாக நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா? ஆமா. மேடையில பாருங்க, ஆஹா சாப்பாடு போடணும், மழைத்தர் போடணும், இன்னும் தேவாரம் பாடணும் எல்லாம் சொல்லி இப்படி தேவாரம் பாடுறவங்க பூரா துரத்திட்டு இருக்காங்க. ஆமா, அது அப்புறமா பார்த்துக்குவோம். இந்த மாதிரி பொய் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? சரி, அதனாலதான் இந்த திருத்தொண்ட தொகையாவது சொல்லு, இவர்கள்லாம் இப்படி நன்மை செய்தவர்கள் அவரை நினைத்தாவது கும்பிடு அப்படி சொல்றாங்க. அதனால்தான் நான் இப்ப இன்னைக்கு இதை பாடி காட்டிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமா. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட இப்ப திருநாவுக்கரசரை நாம சொல்லுவோம், அவர் பாடின பாடல்கள் அத்தனையும் நாம பாட முடியுமா? முடியாது. ரெண்டு ஒன்னாவது பாடலாம் இல்ல, பாடலாம். அதையும் பாட விட மாட்டேங்கிறார்கள். நீ சைவத்துக்கு தலைவராக இருக்கிறவர்களே இந்த அநியாயம் பண்றாங்கன்னு சொன்னா அப்புறம் கீழே இருக்கிற கொண்டப்பம் செய்யறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல, பாலு செய்யறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல இல்லையா? ஆம். தலைவர்களாக இருக்கிறவர்களே தேவாரம் கேட்க மாட்டேங்கிறான், தேவாரம் விட மாட்டேன், தேவாரம் பாடத்தொன்னா கேட்கறது இல்ல, கேட்கறதுக்கு வசதி பண்றது இல்ல. தேவாரம் பண்ண ஆறு பாடணும்னு அவனே சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா? ஆமா. மேடை ஏறி அவங்க எல்லாம் பேசுறத பாருங்க, ஆஹா தேவாரம் திருவாசம் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு நாட்டுல உலவிட்டு இருக்காங்க. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரைந்த நடிகார்க்குமடியேன் பெரு நம்பி குலச்சு எந்த நடிகார்க்குமடியேன் பெருமிடலை குறும்பர் கும்பேயார்க்குமடியேன் ஒரு நம்பி அப்போது அடியார்க்குமடியேன் ஒலி புயல் தாக்கமங்கை நீர் எனக்கு கடியேன் அரு நம்பி நவி நம்பி அடியார்க்குமடியேன் ஆரூரு ஆரூரி அம்மா அணுக்காடே. நமிநந்தி அடிகள்னு ஒரு 63 நாயன்மார்கள்ல ஒருவர். இன்னைக்கு அதை நாம நினைப்பு ஊட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லையா? ஆமா. திருத்தொண்டர்களை பத்தி கொஞ்சோண்டு நினைவூட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். அது நடுமத்துல திருவாசனம் வந்ததுனால 2-3 மாதம் விட்டு போச்சு இல்லையா? இந்த நமிநந்தி அடிகள் என்பவர் பிராமணர். அவர் திருவாரூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருந்தார். இதெல்லாம் விரிவாக வேணும்னு சொன்னா பெரிய புராணத்தை தான் எடுக்கணும் இல்லையா? அவர் தினந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுற புண்ணியத்தை செய்திருக்கார். கோயிலை சுத்தப்படுத்தினா நம்முடைய உடல் சுத்தமாகும், உள்ளம் சுத்தமாகும். கோயிலுக்கு விளக்கு போட்டால் நம்ம வீட்டுல விளக்கு இல்லை. கோயில்ல எந்த தர்மம் செய்தாலும் அது 10 மடங்கா நமக்கு பெருகி கிடைக்கும். இதை சொல்ல வருகிறார், சட்டத்தை சொல்ல வருகிறார் திருநாவுக்கரசர். இந்த சட்டங்கள்லாம் இன்னைக்கு மக்களிடையே பரப்பதற்கு இல்லாமல் போய்விட்டது. தேவார பார்த்தாலேருந்து வச்சிருந்தாங்க எத்தனையோ இடத்துல, ஒண்ணா இழுத்து மூடிக்கிட்டு வர்றாங்க. இதை நான் கேட்கிறேன்னு சொல்லிதான் ஏன் மேல பாயிறாங்க இல்லையா? ஆமா. சேம்பரத்துல ஒரு பார்த்தாலை இருந்தது, 2 பார்த்தாலை, ஒன்னு செட்டியார் பார்த்தாலை. அதான் இப்ப ஏசிஎம் ரொம்ப முயற்சி பண்ணி நடத்திட்டு இருக்கிறார். ஏசிஎம் இந்த திருத்தணி சாமிநாதனை வச்சு எப்படியாவது அங்க ஒரு 4 பிள்ளையாவது படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். இன்னொரு பார்த்தால முதலியார் பார்த்தாலும் ஒண்ணு சுத்தமா இழுத்து மூடிட்டாங்க. எத்தனையோ வருஷமாச்சு. விருத்தாச்சலத்துல ஒரு பார்த்தால இழுத்து மூடிட்டாங்க. மதுரையில வடக்கு மாசு வீதியில ஒரு செட்டியார் பாடசாலை இருந்தது, அதையும் இழுத்து மூட்டாங்க. அதுதான் தண்டமான தேசியர் வாத்தியாரா இருந்தாங்க. எம் தண்டமான தேசியர் அங்கதான் கடைசியா வாத்தியார் வேலையில இருந்துதான் சினிமா உலகத்துக்கு வந்தாங்க அவங்க. அந்த பாடசாலையும் போச்சு. திருப்பெருந்துறையில ஒரு திருவாசக பாடசாலை இருந்தது. எனக்கு தெரிஞ்சு
இந்த பாடசாலை பூரா அதுக்கெல்லாம் சொத்து பத்தம் இருக்கு. எல்லாத்தையும் அமைக்கி வச்சுக்கிட்டு தேவாரம் வளரணும் மேலையில பொலிட்டிக்கல் பண்றாங்க இல்லையா? இந்த பொய் எத்தனை நாளைக்கு ஓடும் இல்லையா? சரி, அது போயிட்டு போகுது. நான் பரமசிவன் பார்த்துக்குவார் அவங்கள அப்படின்னு விட்டுருவோம். நாம திருநாவுக்கரசர் சொல்றார், கோயிலுக்கு என்ன தர்மம் செய்தால் என்ன கிடைக்கும்? விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பருத்தியாகும். இப்படி சட்டத்தை சொல்றாரு பாருங்க. அவரு தேவாரம் வெறும் ஏதோ சாமி வந்தான் போனா, விபூதியை பூசினா, ருத்ராசத்தை போட்டான் அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டு போகல. சட்டங்கள் சொல்லப்படுகிறது. இந்த சட்டத்தை பூரா இழுத்து மூடிட்டாங்க இந்த சைவத்தில் இருக்கிற பெரியவர்கள்லாம். பெரியவங்களே மூடிட்டாங்கன்னா அப்புறம் பின்னால் இருக்கிறவங்க கேட்கணுமா என்ன? ஆமா, கோயில கூட்டினால், தொடப்பக்கட்டை எடுத்து கூட்டினால் அதுல வர்ற புண்ணியத்தை போல 10 மடங்கு கூட கிடைக்கும். கோயில தண்ணீர் விட்டு சுத்தமா கூட்டினா இதுக்கு அது கொஞ்சம் வேலை கூட தானே. இதுன்னா தொடப்பக்கட்டை மாத்திரம் இருந்தா போகணும், அதுக்கு ஒரு குடம் வேணும், தண்ணி வேணும், அதை விட்டு மெழுகணும் இல்லையா? அதுல 10 மடங்கு புண்ணியம் உனக்கு கூட கிடைக்கும்னு சொல்றாரு அவரு. யாரு? நாவுக்கரசர். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதித்தியாகும். துளக்கில் நம் மல கொடுத்தல் தூயவில் ஏறலாகும். தோட்டத்துல போய் பூக்குடலைன்னு ஒண்ணு இல்லையா? பூ எடுக்கிறதுக்கு குடலைன்னு பேரு. அந்த குடலையில பூ எடுத்துக்கிட்டு வரணும். பூ எடுத்துட்டு வந்து அப்புறம் நார் எடுத்துட்டு வந்து அதை உட்கார்ந்து அதை கட்டி அப்புறம் கோயிலுக்கு கொடுக்கணும் அல்லவா? ஆமா, அது இதை விட சிரமம் கூட இல்லையா? ஆமா, அப்படி நீ செய்தால் உனக்கு விண்ணுலகத்துக்கு போறதுக்கு உனக்கு அருள் கொடுப்பான். தூயவன் ஏறலாகும் அப்படின்றார் இல்லையா? ஆமா, விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும். நல்ல அறிவு, சிவஞான அறிவு உனக்கு கிடைக்கணும்னா கோயிலுக்கு விளக்கு போடு அப்படின்னு. கோயிலுக்கு விளக்கு போடுன்னு சொல்றார். அப்படி சொன்னா அந்த விளக்கு போட்டா நல்ல புத்தி கிடைக்கும், உனக்கு சிவஞான அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நாவுக்கரசர். என்ன தொண்டு செய்து ஆனந்த் திருவடியை சேர்ந்தவர் அவர். அதனால அவர் சொல்றார் இல்லையா? ஆமா, கோயிலுக்கு சில பேர் எண்ணெய் கொடுப்பான், சாமிக்கு விளக்கு போடுங்கன்னு. அதான் அங்க இருக்கிறவங்க தேடிட்டு போடுவோம் இல்லையா? என்ன அர்த்தம்? நல்ல புத்தி கிடைக்கும் சொன்னாரு. விளக்கு போட்டா இவன் எடுத்துட்டு போனான்னா அவனுக்கு பிறக்கிற குழந்தைய பூரா புத்தி இல்லாம மட்டமா ஒரு பைத்தியமா பிறந்து தோறும். எனக்கு தெரியும், ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல வேலை பார்க்கிறவருக்கு 5 பிள்ளை. 5 பிள்ளையில 4 பிள்ளை ஊமையா பிறந்தது. எந்த ஊருன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. ஆமா, 6வதா ஒருத்தன் பிறந்தான். அவன் அம்மான்னா, ஆஹா என் பிள்ளை பேசுறானே அப்படின்னு அவனை தேவாரம் படிக்க வச்சாங்க. எந்த ஊர்வாருன்னு சொன்னா எந்த ஊருக்கு தெரிஞ்சுவீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆமா, விளக்கிட்டார் பேரு சொல்லும் மெய்நெறி ஞானமாகும். அளப்பில இந்த எப்போதுமே ரிசல்ட்
முதல்ல கடமையை சொல்லிவிட்டு ரிசல்ட்ட பின்னால சொல்றாரு. இப்ப சொல்ல போற தொண்டுக்கு ரிசல்ட் முன்னாடியே சொல்லிவிடுறார். என்ன அது என்ன தொண்டு அப்படின்னு கேட்டா, கோயிலுக்கு பாட்டு பாடுறது. அப்படி பாடினா ஆண்டவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது எழுத்தர். இதுக்கெல்லாம் அளவு சொன்னவர் அதுக்கு அளவு சொல்லல. யார் சொன்னது? நாவுக்கரசர். அளப்பில அப்படின்னு இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு பிடிக்காரர், அவருடைய இன்சியல் என்ன இருக்குன்னா எம்ஏ. அது பின்னால இருந்தா படிப்பு இல்லையா? நான் சொன்னேன், நீ இப்ப எம்ஏ படிக்கிற, ஆனா முன்னாடி இருக்கியா எம்ஏ சுந்தரேசனா என்ன பேர் அவருக்கு? சுந்தரேசனா? ஆமா, ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்காரு எம்ஏ சுந்தரேசன். அது பின்னால இருந்தாக்கா படிப்புன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன சொல்ற, கோயிலுக்கு நீ பாட்டு சொன்னீங்க. நான் இப்ப வெளியில போய் பாடுறேன்னு வச்சுக்கோ, இப்ப தமிழ் சொல்லிட்டோம்னா நான் வந்து பாடுறேன்னா அவங்க ஏதோ ஒரு காசு கொடுக்குறாங்க எனக்கு. அந்த காசை நான் வாங்கினேன்னா தமிழ் சங்கத்துக்கும் தமிழ் சங்கத்தை வச்சு காப்பாற்றுகிறவர்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேர்ந்துடும் இல்லையா? ஆமா. அதனாலதான் சில பேர் இந்த பாட்டு கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாடுறவனுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ வேணும். ஆமா, ஏன்னா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடியதாம் அருளுமாறே. சிவனுடைய திருவருள் கிடைக்கணும்னா கோயிலுக்கு நீ பாடு அப்படின்னு. இதை என்னைக்கு நான் படிச்சேனோ அன்னையிலிருந்து நான் கோயிலுக்கு பாட தவறுறது இல்லை. இந்த காசுக்கு போய் இப்ப இங்க பாடினா 2 காசு கிடைச்சுன்னா இதுக்கு 6 வச்சாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. அப்ப எனக்கு என்ன இருக்கு? இந்த தோணியில ஏறிட்டு போறவன் காசை கொடுத்துட்டோம்னா அந்தாண்ட கொண்டு விட்டுரும். காசு யாருக்கு சேரும்? தோணிக்காரனுக்கு சேரும். மூட்டையில அரிசியை ஏற்றிட்டு வந்தான்னா அரிசியை கொட்டிக்கிட்டு இந்த சாக்கை தூக்கி உதவி போட்டுருவோம். அந்த மாதிரி என்னத்துக்கு போட்டுருவானோ இல்லையா? ஆமா. இந்த சாக்குக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. இப்போ ஜனாதிபதி இருக்காரு, அவர் இங்க என்னமோ ஒரு ஊர்ல படிச்சாராம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு போனாரு. அவரு அங்க இருக்கிற வாத்தியார் அப்படியே இருக்கிறாரு. இவரு ஜனாதிபதியா போயிட்டாரு. என்னமோ இப்ப வந்த இந்த ட்ரிப் வந்த ஊர்ல அவர் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு போனார். அவரை கேட்டிருக்கணும், அப்ப இருந்த வாத்தியார் இருக்கிறாரோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி நான் 2 காசு வாங்கினேன்னா அது அந்த காசு கொடுத்தவனுக்கு அது போய் சேர்ந்துடும். அப்ப எனக்கு என்ன பலன்? ஒன்னும் பலன் இல்லாம போயிடும். இதை நான் படிச்சதுல நமக்கு பலன் வேணுமே சொல்லிதான் தினந்தோறும் கோயிலுக்கு போய் சாமிக்கு பாட்டு சொல்லுவேன். சொல்ல தவறவே மாட்டேன். ஆமா, நேற்று கூட அடைக்கல 10 பூரா சொன்னேன் சிவன் கோயில்ல. வேர்தோடு பங்கன்னு இடையதுனா அபிநய்க்கு வினி மறையுடையாய் ஒருவனே எம்பெருமான் சடையா என்னவால் ஒன்று கொலாம். இது சாரிட்ட சொன்னேன் நேற்று. இன்னைக்கு காலையில எங்க ஊர் கோயில்ல நீலமாமிடத்து வாசி தீரவே தலையை நீவனுங்க இது 3 சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்க கந்தகோட்டம் போகணும், இங்க போகணும், வேலை இருக்கு. கந்தகோட்டத்துக்கு வந்தேன். சிவலிங்கிட்ட போய் எப்போதும் அந்த வெயில் தொழில் பொங்கணும் இடையிருந்தன்னு சொல்லுவேன். அது பாலுவுக்கும் தெரியும். அவன் சொல்லும் போது கிட்டவே இருப்பான். பாலு இருக்காங்க. இன்னைக்கு கோயில் மூடி இருக்கு இந்த இதுக்காக, கிரகணத்துக்காக வேண்டி. வெளியிலேயே நின்று நீலமாமிடத்து மாத்திரம் சொல்லிவிட்டு வந்துட்டேன். அந்த ஒரு பதியம் சொன்ன புண்ணியம் எனக்கு கிடைக்கும். எங்க ஊர்ல நான் 3 பதியம் சொன்னேன் இன்னைக்கு. அந்த 3 பதியம் சொன்ன பதியம் அது எனக்கு பலன் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அருளும் கிடைக்கும், போலும் கிடைக்கும். ஆமா, 1948 நான் வேலையை விட்டு ஒருத்தர் தேர்ந்து வேலை பார்த்தேன். அவங்கள விட்டு விலகினேன். 48 எங்க இருக்கு? நான் எந்த மடத்திலையும் வேலை பார்க்கல, எந்த கோயிலையும் வேலை பார்க்கல, சௌக்கியமா தான் இருக்கேன். என்ன காரணம்?
அவர் சொன்னார் பாருங்க, இன்னைக்கு அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறு அவர் சொன்னாரா இல்லையா? அது படிக்கணுமே. வேண்டி உலகத்தில் வாழ்வதற்கு எது தேவை? காசு. அவ்வளவுதானே? அதை கொடுக்கறான் கடவுள். ஆமா, நான் யாருடைய எனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுக்க நான் கேட்கறது இல்லை. யாரோ கொண்டாந்து கொடுக்குறான். அன்னைக்கு ஒருத்தன் கொண்டாந்து 10,000 ரூபாய் என் கையில கொடுத்துட்டு போனான். பால் இருந்தா நான் கேட்டேன். அதை பாருங்க, தலையாட்டுறோம். போன வருஷம் அந்த ஆளு 5000 ரூபாய் கொடுத்தான் வருஷ பிறப்பு அன்னைக்கு. இந்த வருஷம் 10,000 விட்டு இன்னொரு ஓதுவாருக்கு 2 பேருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்க, பாக்கியை நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டான். 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஒருத்தன் கொடுத்துட்டு போறான். நான் கேட்டேன்னா பால் தான் கிட்ட இருந்தான். கேளுங்க, கிடையாது கிடையாது. இன்னைக்கு கூட திருப்பூரை சொல்லிக்கிட்டு முருகனை சுத்தி வந்துகிட்டே இருக்கேன். ஒருத்தர் கொண்டாந்து என் கையில 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார். நான் கேட்டேன், கிட்டதானே இருந்த நீ கேட்கிற, அவரா கொடுத்துட்டு போறது. ஆக அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். சாமியை பாடினான். இத நான் படிச்ச நாள்ல இருந்து என்ன தேவாரம் தான் பெருசு, நீ தினந்தோறும் கோயிலுக்கு போய் சாமிக்கு பாடுன்னு சொன்னவர் திருப்பனந்தாள் மடப்பு முன்ன இருந்த அதிபர் அருணந்தி தம்பினான். அவர்தான் என்னை இந்த வழியில எடுத்து விட்டவர். ஆமா, அவர் கோயில போனா பாடுவார். அவர் யாரு? அந்த அருணந்தி தம்பினான். இன்னைக்கு தம்பிரான் இருக்கிறவங்க எவனும் போய் கோயில்ல பாடுறது இல்லை. பாடுறவனை பாட விட்டா போறோம். ஆமா இல்லையா? கோயில்களிலே தேவார ஓதுவார்கள் இடுக்க விட மாட்டாங்க போல இருக்க இருக்கிற சூழ்நிலை. ஆமா, தேவாரம் தான் இந்த சைவ சமயத்தை வாழ வச்சது என்பது மறந்துட்டாங்கள். அது போயிட்டு போ, கடவுள் உங்களுக்கு கூலி கொடுக்கட்டும். நான் தினந்தோறும் சிஐல இருக்கிட்ட சாமி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி பண்றாங்க இந்த சைவங்கள், நீ கேளுங்க. ஆக இந்த சட்டத்தை சொன்னவர் நாவுக்கரசர் இல்லையா? ஆமா, பார்த்த மறுபடியும் சொல்றேன். விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கு இது பதிர்ச்சியாகும், துளக்கில் நன்மது கொடுத்த தூய விஞ்ஞேகலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லும் மெய்ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். இது குருவா சொல்ல முடியாது. கோயில்ல போய் பாட்டு பாட வேண்டாம். இதையாவது சொல்லலாம்ல? சொல்றது இல்லை. இந்த அமர்நீதி நாயனாருங்கிறவர் தினந்தோறும் கோயிலுக்கு போய் விளக்கு போடுவார். இப்ப நம்ம அவையில சொல்லிட்டு இருக்கிறோம். அவரு திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அவருக்கு கொஞ்சம் மறதியா இருக்கு. அவர் திருவாரூருக்கு வந்தார், சாமி தரிசனம் பண்ண. இங்க வந்தார், பொழுது போயிருக்கு. சாமிக்கு விளக்கு போடணும். பொழுது போன உடனே விளக்கு போடணும். என்ன பண்றது? பார்த்தாரு, பக்கத்துல ஒரு வீடு. அந்த வீட்டுல போய் நான் கோயிலுக்கு விளக்கு போடணும், கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாரு. அது கேட்டது சமண வீடு. இன்னைக்கு சைவம் பூரா சமணனாகவே இருக்கிறான். இன்னைக்கு பூரா சைவம் பூரா அந்த ஓன சம்பந்தப்பட்ட தோட்டம் பூரா சமணன் ஆயிட்டான், சைவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு பிரசங்கதாரி மேடையிலேயே சொல்லிவிட்டாரு. அப்படி இன்னைக்கு இருக்கிற சைவம் பூரா சமணனா இருக்கிறான் அப்படின்னு. ஆமா, பேசுற பிரசங்கதாரி யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஞாபகம் இவர் இந்த வக்கீல் ஒருத்தர் பேசுறாரு, அவர் பேர் என்ன? சுனிசிவன். சுனிசிவன் சொன்னாராம், ரைட்டுன்னா இல்லையா? அந்த வீட்டுல போய் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கோ, இந்த கோயிலுக்கு விளக்கு போடணும். உங்க சாமி தான் கையிலேயே விளக்கு வச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன விளக்குன்னு அவன் அப்ப பார்த்தாதான் அவன் சமணம் போடுன்னு தெரிஞ்சுங்க. அவன் இன்னும் சொன்னான், ஏன் உங்க சாமி தான் எல்லாத்தையும் செய்ய வல்லவராச்சே, இந்த கோயில் குளத்துல தண்ணி இருக்கு, முண்டு ஊத்தி ஏத்து ஏத்து அப்படின்னு. அவன் சொன்னது இவருக்கு
அவன் குடுக்காட்டி போனாலும் பரவாயில்ல, இப்படி சொல்லிவிட்டானேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்படியே வருத்தத்தோட அப்படி போய் எங்க கோயில் ஒரு பக்கத்துல சாஞ்சிக்கிட்டு இருந்தாரு, தூங்கிட்டார். கனவுல கடவுள் வந்து அவன் தண்ணியை ஊத்தி எரின்னு சொன்னான்ல, நீ தண்ணி ஊத்தி எரிக்க வேண்டியதானே, தண்ணியை ஊத்தி எரின்ட்டாரு. உடனே போய் இவர் என்ன பண்ணாரு, ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு அகல்ல ஊத்தி எரிச்சார். எரிஞ்சு என்பது வரலாறு பெரிய புராணம் சொல்லுது. இதே மாதிரி வள்ளற் பிரானுடைய கதையிலையும் தண்ணியை விளக்காக எரித்தார் என்று ஒன்று சொல்லு. அது கருங்குழி என்ற ஊர்ல தான் எரித்தார் என்று சொல்லுவார்கள். அதை கை தூக்கிறாரு பாருங்க கருங்குழிக்காரன். அவனையா அவர் எரித்த ரூம் கூட இன்னைக்கு அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வள்ளற் பெருமானும் அப்படி தண்ணீரில் விளக்கரித்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆனா அவர் அப்ப பாடின பாட்டு இருக்காங்கிறது தெரியாது, வரலாறுல அப்படி இருக்கு. இவர் எரித்தார் என்று வரலாறு. அத நாவுக்கரசர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த திருவாரூருக்கு போன போது, ஆஹா தண்ணீர்னால விளக்கரித்த கடவுள் அல்லவா நீ அப்படின்னு புகழ்ந்து பாடுறார். நாவுக்கரசர் தேவாரத்தில் அது வருது. ஆராய்ந்து அடித்தொண்டது ஆணிப்பொன்னூரகத்தடக்கி பார்வூர் பறிப்ப தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாகம் அடித்தொண்டன் நம்பி நம்பி நீரால் திருவிளக்கு இட்டமை நீல் நாடு அறியும் அன்றே. நாவுக்கரசர் என்ன சொல்றாரு, இவர் தண்ணியினால விளக்கரிச்சது அன்னைக்கே நாடு பூரா தெரிஞ்சு போச்சுங்கிறார். நாடு பூரா தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா, இந்த நீல் நாடு தெரிஞ்சு போச்ச தெரியுமே அப்படின்னு விட்டார் இல்லையா? ஆமா, நீரால் திருவிளக்கு இட்டமை நீள்நாடு அறியும் அன்றே விளக்குக்கு வந்து தண்ணீரை விட்டு ஒரு விளக்கடித்தார்னு பெரிய புராண வரலாறு சொல்லுகிறது. இத நம்பித்தானோ என்னமோ வள்ளற் பெருமான் தண்ணியை விட்டு விளக்கரித்தார் என்று வரலாறு. அதுவும் இந்த கருங்குழி என்ற ஊர்ல தான் அவர் எரித்தார் என்று நான் படித்திருக்கிறேன். சரிதானையா? கருங்குழிக்காரர் ரைட்டு. வள்ளற் பெருமான் கூடிய வரலையும் இந்த நால்வர் வழியிலேயே சென்றவர் இல்லையா? உலகெல்லாம் என்ற ஒரு சொல்லுக்கு 3 நாள் நம்ம பொருள் சொன்னாராமே இல்லையா? உலகெல்லாம் என்ற ஒரு சொல்லுக்கு, ஒரு பதத்துக்கு 3 நாள் பொருள் சொன்னாராம் சிதம்பரத்துல. யாரு? வள்ளற் பெருமான். ஆமா, அவரே இந்த சைவத்தில் இருக்கிறவங்க ஒதுக்கி தரணும். ஒரு காலத்துல என்னையே அருட்பா பாடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அருட்பா பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன நான் கேட்கல, நான் ஒரு 10-20 ரெக்கார்டு பாடியிருக்கேன். வள்ளற் பெருமான் பாட்டு 20 கேசட் கிட்டத்தட்ட பாடியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
தூய தமிழன். அதோட இல்ல, இன்னைக்கும் பகல்ல 100 பேரு, ராத்திரில 100 பேரு, காலையில 100 பேருக்கு ஒவ்வொரு தமிழர் கஞ்சி கொடுக்குறாங்களாம் இதுல வடலூர்ல. கேள்விப்பட்டேன். ஆனா நான் வாங்கி குடிக்கல, நான் சாப்பிடல. சோறு போடுறாங்கன்னு சொல்றேன். வள்ளற் பெருமான ஆரம்பிச்சு வச்சது இன்னும் நடக்குது. பசி நோய் தீர்த்தல் தான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். யாரு? வள்ளற் பெருமான். அது மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டட முடியும். இந்த சபை கட்டியிருக்காரு வடலூர்ல, அந்த மாதிரி கட்டடம் நம்மளால கட்ட முடியும். இந்த வடலூர் பகுதியே ஒருத்தர் கட்டியிருக்காரு அதே மாதிரி ரோட்லயே. பாத்துறீங்களா? வடலூர்ல இருக்க சபையை போலவே ஒரு அம்மா ரோட்லயே கட்டியிருக்காங்க வடலூர் கிட்ட. பாத்துருக்கீங்க? பாலு பாத்துருக்கியா? யாரும் பார்த்தது இல்லையா? அங்க ரோட்லயே இருக்கு. ஆமா, நீங்க எப்பாவது போனா பாருங்க, வடலூருக்கு முன்னையே இருக்கு. ரோட்ல போனாலே நல்லா தெரியும். வடலூராவது கொஞ்சம் உள்ள போகணும், இது நல்லா தெரியும். அதே மாதிரி கட்டடம் கட்ட முடியும். ஒரு அம்மா கட்டியிருக்காங்க அத. ஆமா, ஆனா அந்த அவரு 6666 பாட்டு பாடி இருக்காராம். அது முடியுமா? 6666 பாட்டு பாட முடியுமா? முடியவே முடியாது. எவனாலும் முடியாது. தமிழ்நாட்டுக்கு கொடுத்து போன சொத்து அது. குண்டத்தூர்ல அது ராமகிருஷ்ணன் சபை இருக்கு. பூசம் சாமி வீதிக்கு வரும். அந்த படத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதை போய் நான் தீபாரணை கொடுத்துட்டு கும்பிடுவேன். கும்பிடும் போது நான் என்ன நினைப்பேன், 6000 பாட்டு பாடி வச்சியே, 6000 பாட்டு பாடி வச்சியே இந்த தமிழ் மக்களுக்கு. கேட்டாங்களா? கேட்கலையே, புத்தகத்தோட உள்ளத்துக்கு போட்டாங்களே இல்லையா? ஏதோ 1-2 தானே இருக்கு இல்லையா? அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொறுத்தாரும் மறைகளில் இந்த 10 பாடம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இருக்குல்லப்பா? எட்டாந்திருக்கா? என்ன எட்டாந்திருக்காரு இங்க கூட இருக்கு. இப்ப கூட தேவாரம் திருவாசகம் சிடியில கொண்டாந்துருக்காரு. இது முடிய விட்டு யாருக்காவது ஒன்னா வாங்கிட்டு போங்க. கிடைக்காது. தேவாரம் அத்தனையும் சிடியில இருக்கு, திருவாசகம் இருக்கு, அருப்பா கூட சிடியில வந்திருக்கு. நான் தான் ஒரு 2000 ரெக்கார்ட் பாடியிருக்கேன். தமிழ் மக்களுக்காகத்தானே பாடி வச்சிருக்கேன் இல்லையா? ஆமா இருக்கு. இப்ப கூட கொண்டாந்துக்காரு. இது முடிய விட்டு உங்க வெளியில வச்சிருப்பாரு, வாங்கிக்க. இந்த அருப்பெருஞ்சோதி கூட கொண்டு வந்திருக்கியா? இருக்கு, அதை வச்சிருக்காரு பாருங்க. அப்புறமா வாங்கிக்கலாம். அப்படி இந்த அமர்நீதி நாயனார் என்பவர் ஒரு நாள் தியாகராஜ பெருமான் இந்த மணலின்னு ஒரு ஊருக்கு போவாராம். அப்படி போன போது இந்த அடியாரும் கூட போயிருக்கார். யாரு? அமர்நீதி நாயனார். போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. திரும்பி வீட்டுக்கு வந்த போது
மனைவியை கூப்பிட்டு தண்ணி எடுத்து வை, நான் தலை முழுவணும். அவர் பிராமணர் இல்லையா, தலை முழுவணும், தலை முழுவிட்டு நான் பூசை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் அப்படி சாஞ்சிருக்காரு. சாஞ்சி அவர் தூங்கிட்டார். கனவுல கடவுள் வந்து அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமான் கடவுள் கனவுல வந்து சொன்னானா, ஏ அமர்நீதி, திருவாரூருக்கு வந்தவங்க அத்தனை பேர் சிவகணங்கள், அதுலயே நீ ஜாதிய பார்த்த, பார்க்கப்படாதுப்பா, நீ போய் பூஜை பண்ணு அப்படின்ட்டாராம். கடவுள் சொல்லியிருக்கிறான். ஐயோ சாமி தவறு அப்படின்னாராம். கடவுள் கனவுல வந்து இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்காதேன்னு அவர்கிட்ட சொல்லி இருக்கிறான். அவர் பிராமணர். யாரு? அமர்நீதி நாயனார். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து கனவுல எல்லாருக்கும் சொன்னா, ஜாதியை பார்க்காதீங்க, எல்லாம் ஒரே ஜாதி தான், மனித ஜாதி தான் அப்படின்னு சொன்னான்னா கடவுள் தேவலைன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ நான் செட்டியாரு, நான் பிள்ளையாரு, நான் முதலியாரு, நான் பிராமணரு, நான் ஐயங்காரு, ஐயோயோ 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 ஐயோ தலையில அடிச்சுக்கிட்டு அழுவலாம் போல இருக்கு இல்லையா? ஆமா, இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவங்க தான் நாயா பிறப்பான்னார் ஒருத்தர். ஆமா, அதனால்தான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஜாதிய போடுறேன் என் பேருக்கு பின்னால. ஆமா, எங்க அப்பா பேர் போட்டாரு பஞ்சநத முதலியார் அப்படிதான் போட்டாரு. எங்க அண்ணன் போட்டான் நாகரத்ன முதலியார் அப்படின்னு. என் தம்பி போட்டான் மாணிக்க முதலியார் அப்படின்னு. இன்னொரு தம்பி இருக்கான், அவன் போட்டான் சாமியப்ப முதலியார்னு. ஆனா நான் மாத்திரம் ஜாதி போடவே இல்லை. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இது பிடிக்காது. வெறும் சாமிநாதன் தான் போட்டேன். ஆமா, அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். ஆமா, அதனால ஜாதி வித்தியாசம் பார்க்காதுன்னு கடவுள் சொல்லி இருக்கிறான் அவருக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் என்ன அக்கிரமம் பண்றான், ஜாதியை வச்சுக்கிட்டு. கொலகால பெரிய சாதி, சின்ன சாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, கொலகார பிரசனம் சரி விட்டுடும். அப்படி அமர்நீதி நாயனார் இறைவனுக்கு விளக்கு போட்டார். ஜாதி வித்தியாசம் இல்லாமல் பின்னாமல் அவர் நடந்து கொண்டார் என்பதை நாம பெரிய புராணத்தில் பார்க்கிறோம். என்ற அளவோடு அது இருக்கட்டும். அடுத்த நாயனார் சீர்காழி திருஞான சம்பந்தர். இந்த 63 நாயன்மாரும் ஒரு பக்கம், திருஞான சம்பந்தரும் ஒரு பக்கம். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த நாட்டில் 7வது நூற்றாண்டுல அழிஞ்சே போயிருக்கும் சைவம். ஆமா, தொலைச்சிருப்பான்கள். அதை காப்பாற்றி விட்ட பெருமையை திருஞான சம்பந்தருக்குத்தான் உரியது. திருநாவுக்கரசரு கூட இல்லை, கிடையாது. அப்புறம்தான் திருஞான சம்பந்தருக்கு அப்புறம்தான் திருநாவுக்கரசர், அவருக்கு அப்புறம் தான் சுந்தரர், அவருக்கு அப்புறம் தான் மாணிக்கவாசகர். அப்படின்னு வகுத்து வைத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பியை விட நம்ம புச்சாலியா? கிடையாது. ஆண்டவனுடைய அருள் பெற்ற ஒரு பெரியவர் நம்பியாண்டார் நம்பி. அவர் வகுத்து வச்சார். அப்படி திருஞான சம்பந்தரைத்தான் நாம் எண்ணணும். திருஞான சம்பந்தர் தான் இந்த சைவத்துக்கு தலைவர் என்று தேர்ந்தெடுத்து வச்சார் அவர். ஆமா, அதத்தான். அதனால்தான் திருப்பூரில் சொல்லும்போது சைவ முதற் குருவாயே சமணர்களை தெருவோனே. திருப்பூரில் ஒண்ணு அப்படி வருது இல்லையா? ஆமா, அவரை பத்தி நாம சொல்ல போனோம்னா பெரிய புராணத்துல பாதி அவருக்கு பாடி வச்சிருக்காரு சேக்கிழார். 4000 பாட்டுன்னா 2000 பாட்டு திருஞான சம்பந்தருக்கு தான் பாடியிருக்காரு. ஆமா, கடவுளே கடவுளே. பாக்கி 2000 பாட்டு 62 நாயன்மாருக்கு. அப்போ அவருடைய தகுதி எங்க இருக்கு பாருங்க இல்லையா? ஆமா, திருஞான சம்பந்தருக்கு அப்படி ஒரு பெருமை கொடுத்திருக்காங்க. மதுரையில கோயில்
கோயில் கதவை காலையில திறந்த உடனே முதல் பூசை யாருக்கு? மீனாட்சிக்கா? சொக்கனாக இருக்கா? கிடையாது. முதல் பூசை திருஞான சம்பந்தருக்கு தான். அங்க கிடைக்குமா? முதல் பூசை திருஞான சம்பந்தருக்கு தான், இரண்டாவதுதான் மீனாட்சிக்கு. அந்த அளவுக்கு பெருமை கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சைவங்கள் நான் வாய்னால சொல்ல மாட்டேன். திருஞான சம்பந்தர் பாடின பாட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, எங்கேயோ போய் விழுந்துடுத்து. ஆமா, இதை யார் நிமித்த போறான்னு தெரியல. திருஞான சம்பந்தர் இல்லைன்னா 7வது நூற்றாண்டுல இந்த சமயம் ஓடி மறைஞ்சிருக்கும். காப்பாற்றி விட்டாருங்கிற எண்ணம் கூட இவனுக்கு வரல. ஆமா, போட்டும். அந்த அறிவை கடவுள் கொடுக்கட்டும்னு நாம வேண்டிக் கொள்ளுவோம். வேற என்ன பண்ண? அவன்ட்டு பதவி இருக்கு, பணம் இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள் அவங்களுக்கு அறிவை கொடுக்கட்டும்னு விட்டுடுவோம். திருஞான சம்பந்தர முன்ன ஒரு தடவை நான் சொல்லி இருக்கிறேன், பின்னால ஒரு தடவை நாம திருஞான சம்பந்தர் தேவாரம் பூரா முதல் பாட்டு, பதியம் பூரா முதல் பாட்டு கடைசி பாட்டு, முதல் பாட்டு கடைசி பாட்டு. நான் 385 பஞ்சு இருக்கு அவருக்கு, பாடலாம் அப்படின்னு எண்ணி இருக்கிறேன். இப்ப சுந்தரர் சொல்லி இருக்கிறதுனால சுந்தரர் முடியட்டும்னு விட்டுட்டேன். நான் கூட இன்னைக்கு சொன்னேன், பக்கவாத்தியமே இல்லாம ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்ப்போம், அத ஜனங்கள்கிட்ட விட்டு பார், அது ஓடுச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. நான் சொல்றத கேட்டு பார், செய்து பார், அது நல்லா இருந்ததுன்னு சொன்னா செலவும் குறைத்தல், சிரமமும் குறைத்தல் இல்லையா? ஆமா, இப்ப ஒண்ணும் வேண்டாம். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. தோடுடைய செவியன், இது அதுல வரும் இல்ல, ஒரு டிஸ்டர்பும் இல்லாம அது வரும் இந்த டேப்ல. விடையேறி ஓர்த்தூவல் மதிசூடி இப்படி வரும். செய்து பாருன்னு சொன்னா நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட ஒரு கம்பெனி இருந்ததுன்னா நான் செய்து விடுவேன் இந்த வேலையை. ஆமா இல்லையா? பல வழியிலும் செய்து பார்ப்போமே இல்லையா? ஆமா, அந்த அந்த துணிச்சலும் அந்த எண்ணமும் ரொம்ப பேருக்கு அது இன்னும் வரல. சைவத்தில் இருக்கும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். செயலாற்றல்ல வரமாட்டான் சைவன் பூரா. அதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுறேன். திருஞான சம்பந்தரை பத்தி பின்னால நான் உங்களுக்கு நினைவூட்ட காத்திருக்கிறேன். இப்போ எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன். ஏயர்கோன் கலிக்காமன் நாயனார்னு ஒருத்தர். அந்த நாயனார் என்ன பண்ணார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய மனைவி கிட்ட சிவனை தூது அனுப்பினார் அல்லவா, திருவாரூர்ல. அது தப்புன்னு சொல்லிவிட்டாரு. அப்படி செய்தது தப்பு அப்படின்ட்டார். கடவுள் பார்த்தான், என்னடா சுந்தரமூர்த்தி நாயனார், நாமளே சுந்தரமூர்த்தி நாயனார், அவன் செய்ததை தப்புன்னு சொல்றான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தீராத வயப்பு நோயை கொடுத்துட்டார். யாருக்கு? ஏற்கும் கலிக்காம நாயனாருக்கு வயத்து வலினால அவரு சித்தாரசர், அவர் கஷ்டப்படுறார். கனவுல என்ன சொன்னா, சுந்தரமூர்த்தி வந்தாதான் அந்த நோய் போகும்ட்டார். ரொம்ப போச்சு. அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாரு, சுந்தரமூர்த்தி வர்றதா இருந்தா நான் வயத்தை கிழிச்சுக்கிட்டு சாகுறேன்ட்டார். வயத்தை கிழிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாரு. சுந்தரமூர்த்தி சுவாமி கேள்விப்பட்டு அங்க வந்தார். ஓ, எனக்காகவா இவர் வயர கிழிச்சுக்கிட்டாரு, இவருக்கு முந்தி நான் கிழிச்சுக்கிறேன்னு அவர் கைய போனார். கடவுள் கைய பிடிச்சுட்டான். இப்ப 2 பேருக்கும் சிநேகம் ஏற்பட வச்சான் இந்த ஏர்கோன் கரிக்காம நாயனார். அப்புறம்
சுந்தரருக்கு மிகவும் வேண்டியவராக போனார் என்று ஒரு வரலாறு உண்டு. பெரிய புராணத்துல ஏர்கோன்கலிக்காம நாயனார் புராணத்துல சுந்தரருடைய வரலாறு 2வது பகுதியா அதுல வருது. ஆமா, சுந்தரருடைய வரலாறு பெரிய புராணத்துல 4 இடத்துல பேசப்படுகிறது. ஒன்னு திருமலை சருக்கம், திருவாரூர் நாட்டு சிறப்புல ஒண்ணு, ஏர்கோன்கலிக்காம நாயனார்ல ஒண்ணு, சேரமான் பெருமான் நாயனார்ல ஒண்ணு, பின்னால திருமலை சருக்கத்துல ஒண்ணு. இந்த 4 இடத்துல சுந்தரருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஒரே இடத்துல வராது. பெரிய புராணத்தை எடுத்தீங்கன்னா இது 4 இடத்தையும் சேர்த்தாப்புல படிச்சாதான் சுந்தரருடைய சரித்திரம் ஒழுங்காக வரும். இப்ப திருஞான சம்பந்தர் எடுத்தீங்கன்னா ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருநாவுக்கரசர் எடுத்தீங்கன்னா ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுந்தரருடைய சரித்திரம் வேணும்னா 4 இடத்துல எடுத்து பார்க்கணும். ஆமா, ஒன்னு நாட்டு சிறப்பு, 2வது ஏர்கோன்கலிக்காம நாயனார், 3வது சேரமான் பெருமான் நாயனார், 4வது திருமலை சருக்கம். இது 4ஐயும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அல்லவா? ஆமா. திருநாவுக்கரசர் சரித்திரத்தை பெரிய புராணத்தில் இருக்கிற 200 சில்லற செய்யுளையும் காசட்ல பாடியிருக்கேன். வந்திருக்குல்ல? வந்திருக்கு. அது இங்க கொண்டாடல, இல்ல, கேசட்ல வந்திருக்கு. நானே கேட்டிருக்கேன். அது சீடியில என்ன வந்ததா இல்லையான்னு தெரியல. ஆமா, அப்படி அந்த ஏர்கோன்கலிக்காம நாயனார் புராணம் சிவத்தொண்டர் இல்லையா? அடுத்தது திருமூலன். 3000 ஆண்டு அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யாரு? திருமூல நாயனார். திருமூலர் சிவயோகியார். அவர் கைலாய மலையில் இருந்தவர். அவருக்கு சிநேகிதர் ஒதிய மலையில் இருக்கிற அகத்திய முனி. அவரை பார்க்கறதுக்காக வான்வழியாக பறந்து போயிருந்தார். இடையிடையே சில ஊர்களில் கீழே இறங்கி சுவாமி தரிசனம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. சிதம்பரம் தரிசனம் பண்ணாரு, திருக்காலத்தில் தரிசனம் பண்ணாரு, என்னென்னமோ ஊர் தரிசனம் பண்ணார். திருவாவடுதுறைக்கு நேரா அவர் மேல பறந்து போயிட்டு இருக்கார். கீழே பார்த்தாரு, ஒரு 100 பசுமாடு ஒன்னு அழுதுகிட்டு இருக்கு. என்னடா பசுமாடு அழுது அப்படின்னு கீழே வந்தார். பசுவில் இருக்கிற சாணம் தான் நாம பூசிக்கிற விபூதி இல்லையா? பசுஞ்சாணம், பசு மூத்திரம், பசு பால், பசு நெய் இதெல்லாம் சாமிக்கு அபிஷேகத்தை கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா. பசுவுக்கு எந்த தர்மம் செய்தாலும் நன்மை என்று பேசப்படுகிறது. ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறான், கிரகப்பிரவேசம் வைக்கிறான். முதல்ல யார் அனுப்புறான்? மனைவி அனுப்புறான், மச்சானி அனுப்புறான், இல்ல மாமனார் அனுப்புறானா, தகப்பனார் அனுப்புறானா, தாயார் அனுப்புறானா? முதல்ல யார் அனுப்புறான்? பசுவை. ஆமா, இன்னைக்கு நடக்குது இல்லையா? நீ கூட உங்க பையன் வீடு கட்டின போது பசு தானே நினைச்ச, நீயா பண்ண பசு. ஆமா, இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு.
பசுவினுடைய உடம்புல எல்லா தெய்வமும் வாழ்கிறது என்று சொல்லுகிறார். என் வீட்டுக்கு 2 பசு வருது. ஆமா, டெய்லி வருது. தோசை சுட்டு இருந்தா ஒரு தோசை எடுத்து வச்சிருப்பாங்க, இட்லி சுட்டா 2 இட்லி எடுத்து வச்சிருப்பாங்க. முன்ன அது பசு மாத்திரம் வந்தது, இப்ப அது பசு கண்ணுக்குட்டியும் வருது. அதுவும் பெரிய மாடா போயிடுது, அதுவும் வருது ஒரு நாளைக்கு. அது வந்தா அது 2 வாழைப்பழம், தோசை இருந்தா தோசை, இல்ல பொங்கல் இருந்தா பொங்கல். காலையில ஏதாவது இந்த பசுவுக்கு வேணும், இந்த பசுவுக்கு அது இல்லாம இருக்க முடியாது. தோசை சுட்டா அதுக்கு ஒரு தோசை எடுத்து வச்சிருவாங்க, இட்லி சுட்டா 2 பொங்கல்னா இவ்வளவு எடுத்து வச்சிருவாங்க. வாழைப்பழம் பூசைக்கு இல்லாட்டி போனாலும் வாங்கி கொண்டாந்து வச்சிருப்பாங்க, பசு வரும். அது அங்க வந்து அப்படியே நிற்கும். நல்ல வலையா அது இன்னும் கத்த மாட்டேங்குது, அம்மானு கத்துங்கள். இது கத்தறவே இல்லை, பேசாம வந்து நிற்கும். பழம் எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னா அப்படி தலை இப்படி இப்படி ஆட்டும். சில நாளைக்கு கோமியம் விட்டுட்டு போகும், சில நாளைக்கு சாணமும் போட்டுட்டு போயிடும். அதெல்லாம் ஆச்சரியம் இல்ல. ஒரு நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் அது வந்து சொன்னாங்க, என்னடா இன்னைக்கு வர்றியடா, நாளைக்கு வந்தீங்கன்னா மாட்டு பொங்கல் ஆச்ச, சக்கரை பொங்கல் போட்டு வைப்பேன்னு, நாளைக்கு வாடா சாரச்ச ஒரு 3 மணிக்கா வாடா, நான் பூசை பண்ணிட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறேன்னு சொன்னாங்க. கரெக்டா 3 மணிக்கு வந்து நிக்குது. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஆமா, நீ வெள்ளிக்கிழமைடா கொஞ்சம் கோமயம் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னா 10 நாளி அப்படியே நிக்கும். கோமயம் விட்டுட்டு நடைய கட்டணும். சரி போயிட்டு நாளைக்கு வாடான்னா சில நாளைக்கு அப்படி வீட்டை பார்த்துக்கிட்டு போகும். இவங்க கூப்பிடுவாங்க, வாடிங்க, ஏன் போற, பாப்பம் சாப்பிடல அப்படின்னு சொன்னா வருது. என்ன ஆச்சரியமா, வாடிங்கன்னு கூப்பிட்டா அது பார்த்துட்டு வருதுங்க இல்லையா? ஆமா, நானே சில வேலை அது போயிடுதுன்னா இந்த வாடாங்க இந்த வாடாங்கன்னு கூப்பிடுவேன், திருப்பியே பாக்குறது இல்ல. இவங்க வந்து இங்க வாடிங்க இங்க வந்து கூப்பிட்டா வருது. அது தெரியாமலா வருது இல்லையா? கோபூஜை ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. இந்த சாணம் ரொம்ப விசேஷம். இந்த பதுவனுடைய மூத்திரம் குடிச்சா எத்தனையோ வியாதிகள் தீர்வுன்னு சொல்றாங்க. அதனாலதான் பசும்பால் குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பசுவெல்லாம் அழுதுகிட்டு இருந்ததா, கீழே இறங்கி வந்தார் அந்த முனிவர். ஏன்னா அந்த பசுவெல்லாம் அழுகுது பார்த்தாரு, அங்க ஒருத்தன் செத்து கிடந்தான். ஆஹா, பசுவை மேய்க்கிறவன் போல இருக்குன்னு செத்து போயிட்டான், பசு எல்லாம் அழுகுது அப்படின்ட்டு அவருக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிற நிலை தெரியும். மகா யோகி அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உடம்பை ஒரு இடத்துல கொண்டு ஒரு மரப்பொந்துல வச்சுக்கிட்டு அந்த உயிரை, இந்த செத்து போய் கிடக்கிறான் பாருங்க, அவன் பேர் திருமூலம், அவன் பேர் தான் திருமூலம். ஆமா, அவன் உடம்புல இந்த உயிரை பாய்ச்சினார். அந்த உடம்பு எந்திரிச்சுன்னா அந்த பசுக்கள்லாம் குதிக்குது மேல போயிடுது. சரி உட்கார்ந்து இருந்தார். அது மேய்ஞ்சிட்டு பொழுது போன உடனே நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடும். மனுஷன் போக மாட்டான். 6 மணிக்கு ஆபீஸ் விட்ட உடனே எங்கெங்கயோ போறான். அது 10 மணிக்கு வர்றான். பொண்டாட்டி இவனுக்கு சண்டை, பிள்ளை எல்லாம் கேட்குது, எங்கப்பா போன பின்னாடி, நீ யாரா கேட்கறதுக்குங்கிறான். சண்டை எல்லாம் பம்பு எல்லாம் வருது. அந்த மாடு போய் போச்சுன்னா நேரா வீட்டுக்கு வருது. மாட்டுக்கு இருக்கிற புத்தி இவனுக்கு இல்லை, என்ன பண்றது இல்லையா? அது வீட்டுக்கு புறப்பட்டது. இவரும் கூடவே போனார்.
அதாவது வீட்டுக்கு அது போயிடுது. இவன் போறானா இவன் எந்தெந்த வீட்டுக்கோ போறான். அந்த வீட்டுக்கு போயிடுது. இவர் வீட்டுக்கு போகணும்ல, போல தெருக்கடைசியில நின்னாரு. மனைவி எங்கிருந்து வந்தா, என்னங்க இங்க நிக்கிறீங்க, வாங்க வீட்டுக்கு அப்படின்னா. நீ யாருமா அப்படின்ட்டு. என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் வேற இல்ல? ஆமா. நான் பாலுவை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் மெடிக்கல்ல இருக்கான். ஏண்டா இந்த ரத்தம் ஏத்துறாங்களே இந்த பிளட் பேங்க்ல இருந்து, அவன் நான் வெஜிடேரியன் உடம்புல இருந்து இந்த பிளட் எடுத்திருந்தாங்கன்னா, அது ஒருத்தன் உடம்புல பூத்தும் போது அவன் ஆட்டுக்கறி திங்க தானே செய்வான் அப்படின்னு. அதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் இவன். யாரு? நம்ம பாபு. நம்ம தொழில் எதுவும் கெட்டு போடுமோன்னு பயப்படுறான். ஆமா, மாறத்தான் செய்யும்னு என்னுடைய அபிப்பிராயம். அது என்னமோ அவன் சொல்லாட்டு நான் ஒத்துக்காட்டு ஒத்துக்க வேணும், மாறத்தான் செய்யும் இல்லையா? ஆமா. நீ போமா, உனக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டான். யாரு? உடம்புல இருக்கிற உயிர் யோகியார். திருமூலன் இறந்து போயிட்டான் இல்லையா? திரும்பி ஆத்தாங்கரைக்கு போனான். அந்த போனா அந்த உடம்பு செத்து போய் கிடக்குன்னு சொல்லிட்டு யாரோ எடுத்து எரிச்சுட்டான். அந்த யோகியினுடைய உடம்பு போயிடுச்சு. இப்ப அருணகிரிநாதர் உடம்பு ஒருத்தர் எரிச்சுட்டாங்க திருவண்ணாமலையில. அவனை எரிச்ச இடம் இருக்கணும். நீங்க யார் பாத்திருக்கீங்க? நீ பாத்திருக்கியா கரும்புலி? நீ பாத்திருக்கியா? யார் பாத்திருக்கா? அருணகிரிநாதரை எரித்த இடம் திருவண்ணாமலையில எங்கே இருக்கிறது? யாராவது பாத்திருக்கீங்களா? யார் கை தூக்குறது? கொண்டப்பனா கோயிலுக்கு பின்னால அம்மன் கோயிலுக்கும் சாமி கோயிலுக்கும் நடுமத்தில் இருக்கிற பிரகாரத்துல ஒரு மூலையில இருக்கு. நல்லா தெரிஞ்சவங்க அங்க போய் கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற இந்த சூடத்தோட கறியை எடுத்து நெத்தியில பூசிட்டு வரும். உண்டுல்ல? அப்படி ஒருத்தரும் பார்க்கலன்னா நான் சொல்றேன் கேளுங்க. சாமி கோயில் இப்படி இருக்கா? சாமி கோயில் வடக்கு பிரகாரத்திலிருந்து உள்ள வந்தோம்னா ஒரு பிரகாரம் இருக்கும். அதுக்குள்ள வந்தோம்னா அம்மன் கோயில் இருக்கும் இல்லையா? இந்த பிரகாரத்து வழியா நேர மேற்க போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா இந்த சாமி கோயில் முடிய விட்டு ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். அது அந்த மண்டபத்துலதான் அருணகிரிநாதர் உடலை சம்பந்தான் எரித்து விட்டான். நான் சொல்றது சரியா? சரியில்லைன்னு யாராவது சொல்றது யாராவது இருக்காங்களா? சரின்னு சொல்றது யார கை தூக்குறீங்க? எனக்கு தெரியல. யார கை தூக்கு தெரியும் போல் இருக்கு. அப்போ ஆமா, எப்பாவது திருவண்ணாமலை போனா போய் பார்த்துட்டு வாங்க. 15,000 திருப்பூரே நம்ம பாடினவர். அவர் பாட முடியுமா? கிடைக்குமா? அப்ப பாடல்களை பாடி வைத்தவர். இந்த டிவியில ஏதோ ஒரு நாடகத்துல ஒரு வரி போடுறான், தேனா இனிக்குது. திருப்பூர் நதபிந்து கல்லபி நமோ நம வேத மந்திர குருப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம அப்படி மதம் போடுறான். புது யுகம்னு ஒரு நாடகம் வருது, அதுல போடுறான். அது எப்ப வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அழகா போடுறான். அந்த ஒரு வரி மாத்திரம் தான் போடுறான். ஆமா ஆமா, அவ்வளவு பாட்டு பாடினவர அவருடைய உடலை இந்த சம்பந்தாண்டான்கிறவன் எரிச்சுட்டான் இல்லையா? ஆமா. எப்பாவது திருவண்ணாமலை போனா பார்த்துட்டு, நான் திருவண்ணாமலை போனா கண்டிப்பா நாங்க போவேன், போயிட்டு தான் வருவேன். ஆமா, இடம் சொல்லணும் தெரியுதா? உள்பிரகாரத்துல
சாமி கோயில் பிரகாரத்துக்கும் அம்மன் கோயில் பிரகாரத்துக்கும் நடுவத்தில் ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். அதுதான் அருணகிரிநாதரை எரித்த இடம். பின்னால் தான் அவர் கிளி வடிவத்தில் இருந்தார் என்று ஒரு வரலாறும் உண்டு இல்லையா? கிளி வடிவத்தில் இருந்துதான் கந்தர் அனுபூதி பாடினார் என்று சொல்லுவார்கள். அநேகமா நான் சொல்வது சரியா இருக்கும். கந்தர் அனுபூதி கூட நான் ரெக்கார்ட்ல பாடியிருக்கேன். கந்தர் அலங்காரம் தொகுப்பா பாடியிருக்கேன். கந்தர் அனுபூதி 51 பாட்டும் பாடியிருக்கேன். கந்தர் அனுபூதி 101 பாட்டும் இருக்கு. ஆனா வாரியாரை போன்றவர்கள் 51 தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 51 ரெக்கார்ட்ல பாடியிருக்கேன். இருக்குல்லப்பா, இருக்கு. அந்த மாதிரி இவருடைய உடலை எரித்து விட்டான். யோகியார் வந்து பார்த்தாரு, தான் வச்சிருந்த உடம்ப காணும். என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண முடியும்? இந்த உடம்பு போயிட்டு என்ன பண்ண முடியும்? உயிர அந்த திருமூலன் உடம்புல இருக்கு. போயிடுச்சு. தேடி பார்த்தாரு, கிடைக்கல. இந்த உடம்புலயே இருந்துட்டாரு. ஆமா, இந்த கோயில்ல ஒரு அரச மரம், அது அன்னைக்கு இருந்த அரச மரமோ இன்னைக்கு வேற வச்ச அரச மரமோ கடவுளுக்குத்தான் தெரியும். அந்த அரச மரத்தடி கீழே உட்கார்ந்துட்டாரு. அந்த மரத்தடி கீழே 3000 ஆண்டு தவம் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. கதையில எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது பொய் இருக்கிறது என்னால சொல்ல தெரியாது. 3000 பாட்டு பாடினேன்னு அவர் எழுதி வைக்கிறார். மூலன் உரைத்த தமிழ் 3000 அப்படின்னு சொல்றாரு. 3000 பாட்டு இன்னைக்கு 2000 பாட்டு நம்ம தான் இருக்கு. கிடைக்குமா? சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை வாழும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்று சிவகதி தானே. அவர் பார்த்தானே, சிவனோடக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடப்பார் இங்கு யாவரும் இல்லை, மோனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் சமணத்தொடைமுடி தாமரையானே, கங்காரம் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. இது மாத்திரம் இல்ல, எவ்வளவோ நீதிகள் சொல்லிட்டு போறார் அவர். எவ்வளவோ நீதிகள் தேவார திருவாசகங்கள்ல எவ்வளவு நீதிகள் இருக்கிறது இல்லையா? ஆமா, அந்த மாதிரி பாடினார். அப்படி அந்த 3000 பாடல்கள்ல இப்ப 2000 பாட்டல் நம்ம தான் இருக்கு. அத பூராவும் பாடுறதுன்னு சொல்லிட்டு நான் பாடினேன். 10 ரெக்கார்ட் பாடினேன். 600 பாட்டு தான் பாடினேன். அதுக்கு மேல என்னால பாட முடியல. உடம்பு எனக்கு கெட்டு போச்சு. வயசு 84 இல்லையா? மொத்தத்துல 2000 ரெக்கார்ட் பாடிருக்கேன். எவ்வளவு நாளைக்கு உழைச்சு இந்த உடம்பு? டாக்டரும் நீங்க பாடாதே அதுலயும் ரெக்கார்டு கொடுக்காதேன்னு போச்சு. இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் தான் தமிழ் மக்களுக்கு சொந்தம். ஆமா, நான் திருமந்திரம் அவ்வளவும் பாடிவிடலாம்னு தான் நினைச்சேன். 10 ரெக்கார்ட் பாடின அந்த 10 ரெக்கார்டும் அவர் வெளியிடுவார என்னமோ அதுவும் கடவுளுக்கு தான் விளைச்சோம். 600 பாட்டு. ஏவிஎம்ல ஒரு 15 பாட்டு தொகுப்பா பாடியிருக்கேன். அது வெளியிருக்கு. ஏவிஎம்ல பாடியிருக்கேன். 10 ரெக்கார்டு தான் பாடினேன். 60 600 பாட்டு பாடினேன். என்னுடைய உடல் கெட்டு போச்சு. அதுவேளை உடம்பு போகாம இருக்கு. அந்த திருமூலர் திருமந்திரத்திலிருந்து ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை அல்ல 3 ஞாயிற்றுக்கிழமை தொகுப்பா பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். எப்படி திருவாசகம் சொன்னோம்ல அந்த மாதிரி
இப்ப கூட ஒரு 10 பாட்டு இப்ப சொல்ல போறேன். சொல்லிவிட்டு அப்புறம் தான் அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம்ல 2வது வாரம் தான் திருமூலர் திருமந்திரத்திலிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை 20 பாட்டாவது பாடி காட்டுறது. அவர் பாடி வச்ச பாட்டுக்கு இன்னைக்கு பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆமா. அதோட இல்லாம சைவத்தில் இருக்கிறவன் அதை பாட விட மாட்டேங்கிறார்கள். அதுதான் ஒரு பெரிய பயப்பெரிச்சல். அதுதான் இந்த கோயில்ல இந்த ஓதுவார ஒரு பாட்டுக்கு மேல பாடாதேன்னு சொல்றான். அதை எவனும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் முன்னையெல்லாம் ராஜராஜ சோழன் ஒரு 40 பதிகம் பாட சொன்னான், கேட்டான் என்று வரலாறு இருக்கு. பின்னால சாமி சன்னதியில 5 பாட்டு சொல்றது, 12 பாட்டு சொல்றதுன்னு இருந்தது. அப்புறம் அதை 5 பாட்டா ஆக்குனாங்க. அப்புறம் 5 பாட்டு போய் இப்ப ஒரு பாட்டு தான். சில கோயில்கள்ல ஓதுவார்களே இல்ல. அன்னைக்கு ஒரு சைவ சமய தலைவர் சொல்றானா, ஓதுவார்கள் அயோக்கிய பெண், இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது? சைவம் வளருமா? இன்னும் தலையை கட்டிட்டு வந்துடுறான், சைவத்துக்கு நான் தான் இருக்கேன் இல்லையா? சைவங்கள் சமணங்கள் இப்போ அப்படி 3000 ஆண்டு இருந்தவர் பாடிட்டு சிவனடியை சேர்ந்தார் என்று வரலாறு. இப்ப இன்னைக்கு ஒரு 4-5 பாட்டு பார்ப்போம். அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் தான் 10 பாட்டு, அது 20 பாட்டு திருவாசகம் பாடினது மாதிரி தொகுப்பாக பாடலாம் என்று நான் எண்ணியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு 10 பாட்டு, ஒரு 15 நிமிஷம் இருக்கு, அதை பாடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை யான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த ஏவிஎம்ல 27/12/84 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது திருமூலர் திருமந்திரம் இந்த தொகுப்பா பாடியிருக்கேன். அது ஏவிஎம்ல கிடைக்கும் இல்லையா? பாலு உன்னிட்ட இருக்கா? என்ன உன்னிட்ட இருக்கா? காத்துட்டு இருக்கா? இங்க கெடுத்தார்ல, இங்க எடுத்தார்ல சொன்னீங்கன்னா அவர் எடுத்துட்டு வருவார். 84 பாடியிருக்கேன் நான். அது என்னமோ அந்த காப்பி இந்த புத்தகத்துல எங்கேயோ தங்கி போச்சு, அப்படியே இருக்கு அந்த பேப்பர். இப்படி எழுதி 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 எழுதிதான் படிச்சேன். சம்பந்தர் தேவாரம் பூரா எழுதினேன், அப்பர் தேவாரம் பூரா எழுதினேன், சுந்தர தேவாரம் பூரா எழுதினேன். எழுதி எழுதி பதம் பிரிச்சு எழுதி எழுதிதான். சிலது கையை விட்டு போனது, சிலது என்கிட்ட இருக்காத. பாலு சொல்றான், அதை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. கடைக்கு வீட்டுல அதை எடுத்துக்கிட்டு வரணுமே, யார் வர்றது? இவங்க ஒரு நாளைக்கு கார் எடுத்துட்டு வந்தேன்னா எடுத்து போட்டு வரணும். நான் வர்றதே தகராறு, நான் அதை வேற தூக்கிட்டு எங்கிருந்து வர முடியும் இல்லையா? ஆமா. 84 பாடியிருக்கேன். இருபது வருஷம் ஆச்சு. திருமூலர் இந்த ஏவிஎம்ல இருந்துன்னா வாங்கிட்டு வரியாப்பா? சீடி இருக்கான்னு கேளு அவங்கள்ட்ட, இருந்துன்னா வாங்கிட்டு வா. செய்த
பனி 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 பதானி தேவரும் சிவசிவ என்ன சிவகவிதானே என்ன தேவாரத்துக்கு திருப்பினாரு அருணந்தி தம்பரன். இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர் திருப்பந்தாள் மடத்து அதிபராக இருந்தவர். தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாயா 20 லட்சம் ரூபாயா ஒரு ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் தேவார திருவாசம் எல்லாம் வெளியிடணும், அடக்க வெளியில வெளியிடணும் அப்படின்னு. ஆமா, தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு. அவர் சொன்னாரு, தேவாரத்தினால உனக்கு நன்மை, உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு அவர் சொன்னார். அப்போ அது எனக்கு புரியல, அப்ப புரியல, இப்பதான் புரியுது. ஏன் அவர் இல்லாம போயிட்டாரு. இப்போ சிவசிவ என்கிற தேவரும் அவர் எப்ப பார்த்தாலும் சிவ 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 சிவன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க கடிகாரத்துல சிவசிவன் எழுதியிருக்கும், சிவத்துல சிவசிவன் எழுதியிருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் சிவ சிவ சிவன் இருப்பார். கையெழுத்து சிவசிவன் போடுவார். முக்கியமான தஸ்தவேஜில அருணந்தி தம்பிரான்னு கையெழுத்து போடுவாரு. இந்த லோக்கல்ல இருக்கிற தஸ்தவேஜில சிவசிவன் கையெழுத்து போடுவாரு. ரெட்ல போடுவாரு. ரெட்ல போடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி வச்சிருந்தாரு அவர். ரெட்ல போடுவார் கையெழுத்து. ஆமா, சிவ சிவ என்ன சிவகவிதானே, அரகர என்ன அறியது ஒன்றில்லை, அரகர என்ன அருகிலர் மாந்தர், அரகர என்ன அமரர் அரகர என்ன அரும்பிழப்பந்தே
ஒரு சந்தேகம். இந்த ஆறுமொழியா கொண்டிருக்கிறது, இந்த ராமையா வரல இன்னைக்கு. அவருக்கு பதிலாக அங்க ஒரு கிளார்க் இருந்தாங்களே, அவங்க இருக்காங்களா? இப்படி பாடுறத இங்க ரெக்கார்டு எடுக்க முடியுமா? நம்ம மிஷின் அதுக்கு இந்த மாதிரி திருமூலர் திருமந்திரம் பண்ணா இத எடுத்து அதை ரெக்கார்டா வெளியிட முடியுமா? அவங்க முடியுமானா பாருங்க, நான் அதுக்கு தகுந்தவாறு வராதா? சரி, அப்புறம் பார்க்கணும். அப்படி இருந்தாக்கா நீங்க அப்படி எடுக்க செய்யுங்க. ரெக்கார்டு எடுக்கிறோம்னு சொன்னாக்கா நான் அதுக்கு ஒழுங்கா பாடி கொடுத்துடுறேன். குருட்டினை நீக்கும் குருவினைக்குள்ளார், இது அப்படியே ரெக்கார்டு எடுத்துடலாமே இல்லைங்களா? தமிழ் சங்கம் வெளியிடா கூட வெளியிடலாம் இல்லையா? கேள்வி விடு. குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே உடம்பாரழியில் உயிராரடிவர் இடம்படல் மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. யோகாசன புஸ்தகம், யோகாசனம் போடுறவங்க பூரா திருமூலர் திருமந்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க. அவர் யோகி ஆனதுனால யோகாசனத்தை பத்தி நிறைய சொல்றார், பிராணாயாமத்தை பத்தி நிறைய சொல்றார் இல்லையா? இதை கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, அதை எப்படி நடைமுறையில கொண்டு வர போறாங்க இல்லையா? கேட்கறதே இல்ல, பாட சொல்லி கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்படியே நமக்கு சொத்துக்கள், தேவார திருவாசகம் பன்னீர் திருமுறை சொத்துக்கள் அழிந்து போகுதா, இந்த கொலகார பாவிங்க அழித்துக்கிட்டு இருக்கானுங்களாங்கிறதுதான் எனக்கு சந்தேகம். அதனால ஏதோ இப்ப வந்த வரைக்கும் சந்தோஷம், தேவாரம் திருவாசகம் வந்த வரைக்கும் சந்தோஷம் இல்லையா? ஆமா என்று சொல்லி அடுத்த மாசம் 2வது வாரம் தான். ஒவ்வொரு மாதமும் ஒரு 15 பாட்டாவது திருமூலர் திருமந்திரம் பாடி காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். திருவாசகம் பாடி காட்டணும் இல்லையா? அந்த மாதிரி 2வது வாரம் ஒரு 2 வாரத்துக்காவது திருமூலர் திருமந்திரமே பாடி காட்டலாம் அப்படின்னு நான் எண்ணி இருக்கிறேன். நாளையிலிருந்து இங்க ஒரு 12 நாளைக்கு தேவார திருவாசகம் சொற்பொழிவு, தேவார கச்சேரி இதெல்லாம் போட்டிருக்கிறார்கள். அது காலையிலேருந்து இருக்கிறது. மத்தியானம் உணவு கூட அவர்கள் சென்ற வருஷம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் அப்படி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உரியவங்க யாராவது இருக்காங்களா இங்க? என்ன காலையில 8 மணிக்கு கூட இருக்கு. அப்புறம் அப்படின்னா அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது இல்லையா? ஆனா போன வருஷம் தான் சாப்பாடு கொடுத்தாங்க.
டீ காப்பி இதெல்லாம் கூட கொடுத்தாங்க. இந்த வருஷம் அப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு 12 நாளைக்கு வச்சிருக்காங்க. இந்த 12 நாளைக்கு இந்த திருமுறையை வளர்க்கணும்னு நினைக்கிறவர் ஓதுவார் தான் நினைக்கிறார். அதான் ஆச்சரியம் இல்லையா? திருக்கடையூர்ல சாமியார் தேசியர்னு ஒரு ஓதுவார் இருந்தார். அவருடைய பிள்ளைதான் இந்த சுவாமி தண்டபாணி அப்படிங்கிறவர். அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவர் தான் இந்த அறநருங்கிற ஸ்தாபனத்தை உண்டாக்குனவர். அதுக்கு பொருள் எல்லாம் அவர் தான் சம்பாரிச்சு கொடுக்கிறார். அவர் லண்டன்ல இருக்கார். அவர் நல்ல முயற்சி தான் செய்திருக்கிறார். ஏன்னா ஒரு தேவார கச்சேரி இருக்கு, தேவாரத்தை பத்தி விரிவுரைகள் இருக்கிறது. இந்த தேவாரத்தை பத்தி விரிவுரை சொல்றவங்கள எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவரும் பாட சொல்லி கேட்க வேண்டியது தவிர இதுக்கு விரிவுரை தேவையில்லை. விரிவுரை சொல்றவங்கலாம் அந்த ஒழுக்கத்துல இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். அது விரிவுரைன்னு சொல்லிவிட்டு இந்த தேவார ஓதுவார்களை மட்டமாக்கி விடுறாங்க. ரொம்ப இடத்துல அப்படித்தான் நடக்குது. அதுக்காக அந்த விரிவுரையை நான் வெறுக்கிறேன். அதனால இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 கச்சேரி போட்டிருக்கிறாங்க. முத்துக்கந்தசாமி தேசியர் பாடுறாரு, திருப்பாம்புரம் சண்முகந்தரும் தேவாரம் பாடுவார்னு இருக்கு. எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. லட்சுமணன் ஒரு நாளைக்கு பாடுறான். நீங்க கூட ஒரு நாளைக்கு வாசிக்கிறீங்க போட்டிருக்க. நாகநாதன் ஒரு நாளைக்கு பாடுறான். கரூர் சுவாமிநாதன் ஒரு நாளைக்கு பாடுறான். திருக்கடையூர் நடராஜ குருக்கள் ஒரு நாள் பாடுறான். சர்க்குருநாதன் ஒரு நாளைக்கு பாடுறான். சுரேஷ் பாபுன் சிஆய் திருஞான சம்பந்தம் ஒரு நாளைக்கு பாடுறான். ஞானப்பிரகாசம் பாடுறான். தர்மபுர சாமிநாதன் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் இருக்கிறது. 12 நாளைக்கு வச்சிருக்காரு அவர். நாளையிலிருந்து 12 நாளைக்கு இந்த அறிவிப்பு இங்க கிடைக்கும் நினைக்கிறேன். பார்த்து வாங்கிக்கோங்க. முடிஞ்சவர்களையும் வந்து அதுல சேர்ந்து கொண்டு தேவாரத்துக்கு செய்யறதுனால 12 நாளைக்கு பெரிய புராண சொற்பொழிவு இருக்கின்ற இவர் 12 நாளைக்கு பெரிய புராண சொற்பொழிவு இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும். உண்மை செய்வனாக நாம இருக்கணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியால் நிறைவேற்றிக் கொள்வதனாக அடுத்த மாசம் 2வது வாரமே 2 மாசத்துக்கு திருமூலர் திருமந்திரமே பாடி காட்டுவோம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வதனாக ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய